Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 989 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம சாப்பரை தான் காட்டுறாங்க. அவன் வாய பேன்னு ஓபன் பண்ணிட்டு இருக்கான். அதான் டைரக்டா ஐ டு ஐ நம்ம பிக் மாமா பார்த்துட்டானே, அவனுக்கு என்ன தூக்கி வாரி போடும். ஏன்னா ஆல்ரெடி சாப்பர் அவ கூட இருக்கும் போது எப்பண்டா இவனை சாப்பிடலான்னு வெறியோட இருந்தா. அதான் மெமரி எல்லாம் போய் உடனுக்கு கூப்பிட்டு போற வழியில இவனை சாப்பிடணும்னு பசியில கொதறிட்டு இருந்தாலே, அதைத்தான் யோசிச்சு பார்த்து பீதி ஆகிறான். நல்ல வேலை நம்ம உசோப்பு தான் ஒரு நல்ல ஐடியாவை எடுத்து கொடுப்பான். என்னன்னா இப்ப இவங்க மாறு வேஷத்துல வந்திருக்காங்க, அதுவும் எப்படி அனிமல் கிங்டம் பைரட்ஸா. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உன் மேல கைய வைக்க மாட்டா. நீ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு உடனே நல்ல வேலை நல்ல ஐடியா எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி, நான் தான் டேங்க் கமாண்டர் சாப்பர் ரிப்போர்ட்டிங் மேடம் பா உசோப்புக்கு தூக்கி வாரி போடும். பின்ன வேற ஏதாச்சும் பேரை சொல்ல வேண்டியதானே, சாப்பர்னு உண்மையான பேரை சொல்லிட்டானே. செக்யூரிட்டிக்காக இந்த இடத்தெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம் உடனே, ஓ அப்படின்னா நீங்க பெட்ரோலா என்னவோ பண்ணி தொலைங்கன்ட்டு அவ பாட்டுக்கு உள்ள போயிருவா. இது அதுக்கு மேல கொடுமை. இவன் சொன்னதை கூட பொய்ன்னு அவ கண்டுபிடிக்க முடியாம அவ பாட்டுக்கு போயிட்டான். மயிரளவில் உயிர் தப்பி நான் சாப்பர் மட்டும் இல்ல எல்லாரும் தான். அப்போ பிக் மாமுக்கு லைட்டா டவுட் ஆகும், இந்த மொசரகட்டைய நம்ம எங்கேயோ பார்த்திருக்கமே எங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதான் லூஃபியோட கப்பல்ல பார்த்தால, ஆஹா அது அவன் தான் தெரிஞ்ச உடனே கதை உடச்சுக்கிட்டு வந்து, ரக்கூனு நீ அந்த ஸ்டார் ஹேட்டோட க்ரூல ஒரு மெம்பர் தானே, உண்மையை சொல்லுன உடனே இங்க சாப்பருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அவ கதவை மூடிட்டு போனால, அடுத்த செகண்ட் இங்க இருந்து பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கணுமா இல்லையா, அங்கேயே வெயிட் பண்ணானுங்க, மாட்டிட்டானுங்க. உடனே சாப்பர் பீதியாகி, டேய் வண்டியை எடுடா, அதுவும் ஃபுல் ஸ்பீட்ல எடுடா, அவ வந்துட்டாடான உடனே எத்தனைடா, சரி இந்த எடுத்துறேன்னு மின்னல் வேகத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவான். அவ விரதா இல்ல, இன்னைக்கு உங்களை பிடிக்காம விட மாட்டேன்னு வெறி கொண்டு ஓடி வர்றா. ஏ ரக்கூனு சிக்கினே இன்னைக்கு நீ சட்னி தான் சொல்லிட்டு கொலை வெறியில துரத்திட்டு வர்றான். சோ இப்ப நம்ம ஆளுங்க பூரா அங்கதானே ஒளிஞ்சிருந்தாங்க. இப்ப பிக் மாமு அந்த வண்டியை வெட்டிட்டு ஓடிட்டான். அதனால இப்ப அங்க ஆளுங்க யாரும் இல்ல, நீ இவங்க சேஃப்டியா கிளம்பலாம். அதே நேரம் இங்க மொமனசுக்கேவோட மூஞ்சிய நல்லா பணியார மாதிரி வீங்க வச்சிருந்தால, அது ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க கிடைச்ச கத்திய வச்சு வெட்டிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கான். அதனால அட்டி பொலன்னு பொலந்து பய உயிரை தவிர வேற எதுவும் வேலை செய்யாத மாதிரி பண்ணிட்டான். கண்ணை கூட அவனால இப்ப திறந்து பார்க்க முடியாது. உடனே ஒரோச்சிக்கு செம ஹாப்பி. உடனே நக்கலா கேட்பான், என்னப்பா காஞ்சிரோ, அவன் உன்னுடைய முன்னாள் லாடான குசுக்கி கிளானோட ஒரே வாரிசு, அவனை போய் நீ இந்த அடி அடிச்சிருக்கிற, உனக்கு இதயமே இல்ல, நீ பயங்கரமான முரட்டு பைய அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவானா. இப்ப என்னன்னா அவனோட ரோல அவன் முடிச்சிட்டான். அதனால இப்போதைக்கு அவன் வெறும் சின்ன பையன் மட்டும்தானே தவிர வார்டனோட பையனோ குசுக்கி கிளானோட வாரிசோ அதை பத்தி எல்லாம் அவனுக்கு கவலையே இல்ல. கைடோக்கு அவன் மூஞ்சி நல்லா ஞாபகம் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அக்கசாயா நயன் மொத்தமா நின்னானுங்கல்ல, அந்த கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஆளா இவனும் நின்னுட்டு இருந்தான். அண்ட் அது மட்டும் இல்லாம மொமனசுக்கேவியும் ஞாபகம் இருக்குது. வீடு பத்திட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உள்ள வந்து எல்லாத்தையுமே கொல்லணும்னு வந்தான். அந்த டைமுக்கும் போது இந்த பொடிப்பைய தம்மா கூண்டு இருந்ததுனால இவனை எல்லாம் நான் கொல்லணுமா, எரிஞ்சே சாவட்டும்னு சொல்லி அங்கேயே தூக்கி போட்டு வந்துட்டான். ஆனா கடைசியில இவன் உயிரோட இருப்பான்னு எதிர்பார்க்கல. மொத்தத்துல மொமனசுக்கேவோட பல்ல பேத்து எல்லாத்துக்கு முன்னாடியே காமெடி பீஸா படுக்க போட்டானுங்க. அப்போ பிளாக் மரியா தான் அவனை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, ஏண்டா லூசு பயல, ஒரு பொடி பயல போட்டு இப்படி ரத்தம் வர வரைக்காடா அடிப்ப அப்படின்ட்டு அவ கையில காட்டுவாங்க. ஏதோ அந்த கொசுவை அடிச்சு கையில வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அப்ப அந்த ஒரோச்சி சந்தோஷத்துல, இந்தாப்பா இந்தா நீ பண்ண வேலைக்கு உனக்கெல்லாம் சரக்கு பத்தாது, என்ஜாய் பண்ணு, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரே கொண்டாட்டம் கோலாகலம் தான் அப்படின்னு உடனே, தலைவரே என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு காலில் விழுந்துருவான். என்னடா புஷிக்குன்னு காலில் விழுந்துட்டே, what do you mean? அப்புறம் அவன் நடந்த சம்பவத்தை பூரா சொல்லுவான். அக்கசாயா பிளான கெடுக்கிற என்னோட பிளான் ஊத்திக்கிச்சு தலைவரே, ஊத்திக்கிச்சு. நான் எதிர்பார்க்காத நேரத்துல ஸ்டார் ஹெட்ஸும் மத்த பைரட் குரூப்பும் ஒன்னா சேர்ந்து சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த சர்ப்ரைஸ் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சர்ப்ரைஸா தான் இருக்கும் அப்படின்னு உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எது பிளான் ஊத்திக்கிச்சா? ஆமா தலைவரே ஆமா, ரெபல் ஃபோர்ஸ்ல 5400 பேரு, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனுங்க. இப்ப ஒனிகேஷிமாவை நோக்கி தான் வந்துட்டு இருக்காருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க யாரும் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. என்ன ஒண்ணு, அப்போ ஒரோச்சியோட மூஞ்சா பாக்கணுமே. இவ்வளவு நேரம் ஆஹா ஓஹோன்னு பயங்கரமா ஆடிட்டு இருந்தவன் இன்னும் அக்கசாயா மெம்பர்ஸ் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கரண்ட் கம்பியில கைய வச்ச உடனே ஒரு ரியாக்ஷன் வருமே, அந்த ரியாக்ஷனை கொடுப்பான். அதோட விட்டா பரவாயில்லையே, 20 வருஷமா இவனுக்காண்டி நின்னு வேலையை பார்த்திருக்கான். பிளான கடைசியில சொதப்பிட்டியாடா, நீ தாண்டா சொன்ன அவங்க வர்ற இடம் டொக்காகே போட்டுன்னு. அப்புறம் எப்படா சொதப்புச்சுன்னு தட்டை வச்சு கழுத்தோட அமுகி பிடிப்பான். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல, கின்னு புத்திசாலித்தனமா வேலையை பார்த்துட்டான். நான் 20 வருஷமா அவன் கூடவே தான் இருக்கேன், அவன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. ஆனா இப்ப திடீர்னு டாக்டிக்ஸா மாத்தி போட்ட மாத்திட்டான்னு புலம்பி தள்ளுவான். அப்படின்னா இந்த லூசு பயலுக்கும் தெரியல அவன் ஒண்ணு டாக்டிக் எல்லாம் யூஸ் பண்ணல, தப்பா கணக்கு பண்ணியிருக்கான்னு. சரி அப்படின்னா இப்ப ஒனிகேஷிமாக்கு அவங்க வந்துகிட்டு இருக்காங்களா, அவங்க வந்துட்டாங்களா
கண்டுபிடிக்கலான்னு நோண்டி கேட்பான். அப்ப அந்த ஃபுக்குரகுச்சி இருக்கானே அவனுக்கு மண்டை மட்டும் தான் அவ்வளவு பெருசே தவிர மண்டைக்குள்ள மசாலாங்கிறது சுத்தமா இல்ல. ஏன்னா அந்த லூசு பைய போர்ட்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டு அங்க எந்த கப்பலுமே இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவங்க யாரும் இங்க வரல, எந்த ஒரு சஸ்பிஷியஸான ஆக்டிவிட்டியும் இல்ல, நம்மளோட வார்ஷிப்பும் ரிட்டர்ன் ஆகலங்கிற மாதிரி சொல்லுவானா. இவங்களோட கப்பல் 2 கப்பல் முங்கறத காஞ்சிரோ பார்த்துட்டு தான் வந்தான். அதான் செங்குத்துக்கு நிக்க வச்சு சம்பவம் பண்ணானே. அப்படின்னா கண்டிப்பா மத்த ஷிப்ஸும் முங்கி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க முன்னாடி ஃப்ளோர்ல வந்து 4 பைரட்ஸ்ங்க வந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மேட்டரும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு? நம்ம ஜோரோ, லூஃபி, கில்லர், யூஸ்டஸ் கிட். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு கொஞ்சம் சைலண்டா இருந்திருந்தானுங்கன்னாவே அவனுக்கு யாருமே வரல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சைலண்டா இருந்திருப்பானுங்க போல. அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சு இப்ப 2 பைரட் குரூப் ஆளுங்களும் இந்த ஐலாண்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஒரோச்சி கடுப்பாயி காட்டு கத்துவான். ஏன்டா விளக்கென்ன, அதான் இந்த மேட்டர் எல்லாம் உனக்கு தெரியும்லடா, ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லன்னு கதறுவான். அட குயினும் அந்த அப்புவும் அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இங்க ஜாலியா இருந்தீங்களே, எதுக்கு தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லலாம்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒனிகஷிமால தான் எல்லா பவர்ஃபுல்லான ஃபோர்ஸுமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கண்ட்ரிலேயே இதுதான் சேஃபஸ்ட் ஏரியா. யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல நெருங்கி எல்லாம் வரவே முடியாது. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கூலா இருங்க. கைடோவுமே அட ஆமா இல்ல, நம்ம ஆளுங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க, அப்புறம் என்ன கவலை, அரக்க ஊத்து சக்கமா அப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரோச்சிக்கு இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. ஏன்னா அவனுக்கு செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுனால தான் இவ்வளவு ஆட்டம் போட்டான். இப்ப சாகல, எப்படி இவனை நெருங்கி வந்துருவாங்களோன்னு ஒரு பயம். அதனால அந்த பயம் அவனுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இந்த ஒரோச்சிக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அவன் இதுக்கே பயந்துட்டு இருக்கான். அதுக்கு என்ன பண்ண போறானோ தெரியல. இங்க மொமனோசுகேவோட நிலைமை தான் ரொம்ப மோசம். ஆனா அவனுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம், லூஃபியும் மத்தவங்களும் வந்துட்டாங்களான்னு. ஏன்னா அவன் வந்துட்டானா எல்லாரும் வந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, டெஃபினட்டா நான் உன்னை வந்து காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்கான். அதனால அவனை ஸ்டெயின் பண்ணாம நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு முடியாட்டியும் கூட முக்குன்னு முக்கி அவனோட மூமெண்ட்டை காமிப்பான். உடனே ஒரோச்சி காண்டாயி, பாத்தியா இவனை பொடி பையன்னு நினைச்சியே இப்ப எப்படி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான் பாரு. இவன் தான் அந்த எனிமீஸ் எல்லாத்துக்குமே லீடரு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. இவனை போட்டு தள்ள முதல்ல ஒரு இடத்த ரெடி பண்ணுங்க. கொசுகி ஃபேமிலியோட வாரிசு இவன் அழிஞ்சிட்டானாலே மத்தவனுக்கு எல்லாம் தன்னால அடங்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் யாரும் இந்த லேண்ட் ஆஃப் ஆனவ ஆள முடியாது, நான் மட்டும்தான் அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். மொமனோசுகே அப்பவும் பயப்படல, அவங்க அப்பாவை நினைச்சிட்டு தைரியமா தான் இருப்பான். இங்க வைப்பரோட டீம் நியஷிமா பக்கத்துல வந்துட்டாங்க. ஐ மீன் அவங்க கப்பல்ல இருந்து பார்த்தா அந்த தீவு நல்லா தெரியுது. எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்குவான். அண்ட் ஆல்ரெடி நம்ம எல்லாம் ஐலாண்டுக்குள்ள போயிட்டாங்கல்ல, எப்படியும் போறப்போ கலவரமா இருக்கும்னு நல்லாவே தெரியும். அப்ப நம்ம மார்க்கோ கிண்டல் பண்ணுவான். அட இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு கேட் வைப்பர் முன்னாடியே கிளம்பிட்டான். மார்க்கோ 2வது தான் வந்திருப்பான். ஆனா இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் லூஃபி கிட்ட அவன் ஒரு மெசேஜ் கொடுக்க சொல்லியிருந்தான், அதை தூக்கி தூர போடுன்னு வேற சொல்லிடுவான். என்னடானா கேட் வைப்பர் கிட்ட நான் வர லேட் ஆகும், ஆனா நான் கண்டிப்பா வந்துருவேன், இப்படிக்கு மார்க்கோன்னு எழுதி கொடுத்துருப்பான். இனிமேட் எதுக்கு, அதான் ஒன்னா தானே வந்துட்டு இருக்காங்க. அப்போ பிளாஷ்பேக்ல என்ன ஆச்சுன்னு காட்டுவாங்க. அதான் நம்ம மார்க்கோ ஒயிட் பியார்டோட ஐலாண்ட்ல இருந்தானா, அவனை போய் மீட் பண்ணி கேட் வைப்பர் இந்த மாதிரி நாங்க லேண்ட் ஆஃப் ஆனோல பெரிய ரிவெஞ்ச் எடுக்க போறோம், எல்லாரும் சேர்ந்து அந்த கைடோவை சம்பவம் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொன்னப்ப கூட மார்க்கோ வர மாதிரி தெரியல. ஆனா இந்த மாதிரி ஸ்டார் ஹேட்டும் வர்றான்னு சொன்ன உடனே இதுக்கப்புறம் எப்படி நான் வராம இருக்க முடியும், டெஃபினட்டா வர்றேன் அப்படின்னு முடிவு பண்ணி அவனும் வந்துட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவனுக்குமே ஓடான ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டங்க தானே, ஜாலியா எவ்வளவு நாள் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவரோட இடத்துக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருக்கும்போது எப்படி ஹெல்ப் பண்ணாம இருப்பான். அதனால தான் வந்தேன்னு ஈஷோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்பான். அட இருப்பா இரு, நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லாதம்பான். அண்ட் ஓடனோட கண்ட்ரி இந்த அளவுக்கு மாறி இருக்கிறத பார்க்கும்போது மார்க்கோக்கே செம கடுப்பாகுது. ஒரு காலத்துல எந்த ஒரு பஞ்சமும் இல்லாம செல்வ செழிப்பா இருந்த நாடு, ஆனா இப்ப பஞ்சத்துல சிக்கி பரதேசி பய நாடு மாதிரி ஆயிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தலைவர் கைடோ தான். இந்த பெருமை பாராட்டெல்லாம் அவனுக்கு தான் போய் சேரணும். சரி இப்ப என்ன மேட்டர்னா, இவங்க கரெக்டா அவங்க கூடவே போய் ஜாயின் பண்ணிக்கணும். அவங்க ஆல்ரெடி அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனிமீஸ் எல்லாம் இருக்கும்போது எப்படி அவங்க கூட போய் ஜாயின் பண்றதுன்னு கேட்டா, நம்ம கேட் வைப்பர் கிட்ட ஏதோ பிளான் இருக்காமா. அதனால டோன்ட் வரி நான் பாத்துக்கிறேன் பாரு. அதே நேரம் சதர்ன் ஃபோர்ஸ் ஆன நம்ம டெஞ்சிரோவோட குரூப்பை காட்டுறாங்க. அவங்க பிளான் படி அந்த கோட்டையோட பேக் என்ட்ரன்ஸுக்கு வெறிகொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போனவங்க அங்க ஒரு கேட் ஒண்ண பாப்பாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்ல இப்படி ஒரு கேட் இருந்ததால எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. இது என்ன புதுசா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தன் ஓபன் பண்ணிட்டு வருவான். அவன் பாத்தீங்கன்னா டாப் ஆபீசர் ஆமா. அட வேற யாரும் இல்ல, அந்த சசகி தான். டொபிரோப்போங்கறாங்களே அந்த குரூப்பை சேர்ந்தவன். அவன் பாத்தீங்கன்னா யமட்டோவை தான் தேடி வந்துட்டு இருக்கான். அப்ப டெஞ்சிரோ பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா அவன் முன்னாடி போய் நின்னு, ஏப்பா சசகி எப்படி இருக்கேன்னு, கியோஷிரோ நீயா, நீ இந்த வருஷம் இங்க வரமாட்டேன்னு கேள்விப்பட்டானேப்பா, என்ன சடனா வந்திருக்கேன்னு, என்னைய பத்தி எல்லாம் நீ வெளியே சொல்ல வேண்டாம்னு அவனும் ஓகே நிறுவான். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸுங்க போல நல்லா ஜாலியா பேசிக்குவானுங்க. ஆமா நீ என்ன இங்க சுத்திட்டு இருக்க, வாட் இஸ் த மேட்டர்னு கேட்டவொடனே இந்த மாதிரி கைடோவோட பையன் யமட்டோவை காணோம், அவனை தாப்பா தேடிட்டு இருக்கான்பா. சரி அவனை தேடிக்கலாம், நீ எப்படி சரக்கு அடிக்கிறியான்னு பேஷா அடிக்கலாமே அப்படின்ட்டு அவன் தனியா கூப்பிட்டு போயிருவான். அப்படி எதுக்கு போறான் தெரியுமா, அவனை லாக் பண்றதுக்காக தான். சடனா அவன் அசந்த கேப்ல மொத்த பேரும் பாஞ்சி சீப்ரிசம் ஸ்டோனை போட்டு லாக் பண்ணி அவங்க பிடிச்சிட்டாங்க. அவனுக்கு ஒண்ணும் புரியல. டே கியோஷிரோ என்னடா பண்ற, என்ன பண்றேன்னு, இன்னும் பண்ண ஆரம்பிக்கல கண்ணா, இனிமேட்டு தான் பண்ண போறேன்பா. இதுக்கப்புறம் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆனாங்களா, அந்த கேட்டை தாண்டி பேக் என்ட்ரன்ஸுக்கு போயிட்டாங்களான்னு அடுத்த
அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.